சென்னையில் 8ற்கும் மேற்பட்ட இடங்களில் இருசக்கர வாகனத்தில் சென்று செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களில் ஒருவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். சென்னையில் நேற்று திருவான்மியூர், பெசன்ட் நகர், கிண்டி, சைதாப்பேட்டை, வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட 8ற்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் நகைப்பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. இந்த சம்பவங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெற்றது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் சென்னை விமான நிலையத்தில் ஜாபர் குலாம் உசேன் இரானி, மீசாவும் உத்வசாம் என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். நகை கொள்ளையில் ஈடுபட்ட அவர்கள் ஹைதராபாத்திற்கு தப்பி செல்ல முயன்றதும் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொள்ளையடித்த நகைகள் சென்னை தரமணியில் அவர்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை மீட்க கொள்ளையர்களை தரமணி அழைத்துச் சென்ற போது ஜாபர் குலாம் உசேன் தப்பி செல்ல முயன்றுள்ளார். அவர் மீது திருவான்மியூர் காவல் ஆய்வாளர் புகாரி துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் படுகாயமடைந்த ஜாபர் குலாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். ஜாபர் குலாம் மீது பல்வேறு மாநிலங்களில் 50ற்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நகை கொள்ளையில் ஈடுபட்ட மற்றொரு கொள்ளையன் சல்மான் உசேன் ஓங்கோல் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.